ஹலோ வீவர்ஸ், இப்போ லோக்சபா எலெக்ஷன் பரபரப்பு போய்கிட்டு இருக்கு. லோக்சபா கணிப்பை ஜோசிய ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லோக்சபா எலெக்ஷன் ரெண்டு பிரதான ஒரு பெரிய கட்சிக்கு இடையில தான் நடக்குது. பிஜேபி விசஸ் காங்கிரஸ். இந்த ரெண்டு கட்சியில் ஏதாவது ஒன்று தான் லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அது எந்த கட்சி இந்த 2024 லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க போகுதுங்கிறத ஜோசிய ரீதியாக பார்ப்போம். இப்போ காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் பிரதானமாக இருக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியோட ஜாதகத்தை வச்சு இந்த 2024 லோக்சபா எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற ராகுல் காந்தி ஜாதகத்தை பாருங்கள். இப்போ இவரோட ஜாதகத்தில் இவருக்கு கன்னியா லக்னம், தனுசு ராசி. நடப்பு தசா புத்தி பார்த்தீங்கன்னா இப்போ ராகு தசால சனி புத்தி ஆரம்பமாக போகுது இந்த ஜூன் மாதத்தில் இவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தசாநாதன் ராகு வந்து 6ல் இருக்கார், புத்திநாதன் சனி வந்து 8ல் இருக்கார். புக்திநாதன் சனி இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. அவர் 8ல் போய் நீசமாகி இருக்கார். தசாநாதன் ராகு 6ல் இருக்கார், புத்திநாதன் சனி 6ஆம் அதிபதி சனி 8ல் போய் இருக்கார். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தசா புத்தி 6-8 காம்பினேஷனாக வருது. ஸோ இந்த அடிப்படையில் இந்த லோக்சபா எலெக்ஷன் ராகுல் காந்திக்கு சாதகமாக இல்லை. பொதுவாகவே 6ஆம் அதிபதி 8ல் இருந்தாலோ அல்லது 8ஆம் அதிபதி 6ல் இருந்தாலோ அது தன்னோட தசா அல்லது புத்தியில் கடுமையான நெகட்டிவ் பலனை தான் தரும். அந்த அடிப்படையில் இவருக்கு 6ஆம் அதிபதி சனி 8ல் போய் நீசமாக இருக்குது. அதனால் இந்த சனி புத்தி அவருக்கு சாதகமான பலன் தராது, நெகட்டிவ் பலன்ஸ் தான் தரும். 6ல் உள்ள ராகு 6ஆம் பாவக நெகட்டிவ் பலன்களை தான் கொடுப்பாரு. இந்த 6-8 காம்பினேஷன் என்ன மாதிரி பலன் தரும் பார்த்தீங்கன்னா, தோல்வி, அவமானம், மன உளைச்சல், ஏமாற்றம், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பலன் தான் 6-8 காம்பினேஷன் வந்து கொடுக்கும். இந்த கணிப்பை நான் இப்போ சொல்லலை, 2023லேயே என்னோட ஃபேஸ்புக்கில் சொல்லியிருந்தேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட இப்போ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். 2023லேயே நான் சொல்லியிருந்தேன் ராகுல் காந்திக்கு 2024 லோக்சபா எலெக்ஷன் சாதகமாக இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்நேரம் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்க, ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திராலாம் போகிறாரு, சேஞ்சஸ் வரும்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி சப்போர்ட்டர்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன், லோக்சபா 2024 எலெக்ஷன் ராகுல் காந்திக்கு சாதகம் இல்லாத ஒன்று அப்படின்னு 2023லேயே என்னோடய ஃபேஸ்புக்லேயும் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ ராகுல் காந்திக்கு சாதகம் இல்லாத 6-8 சம்பந்தம் உள்ள தசாபுத்தி நடக்கிறதுனால இந்த லோக்சபா 2024 எலெக்ஷன் காங்கிரஸ் கட்சிக்கும் சாதகம் இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 2024 எலெக்ஷன்லையும் நரேந்திர மோடி தான் ஜெயிச்சு ஆட்சியில் நீடிப்பார் 3வது தடவையாக. ஸோ இந்த 2024 லோக்சபா எலெக்ஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் சாதகமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.